மனிதர்களோட தலையெழுத்த கடவுள் தான் எழுதுறாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொரு பக்கம் செய்வினையால ஒரு குடும்பத்தோட தலையெழுத்தே மாத்திட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா ஒரு குடும்பத்துல ஏற்படுற பாதிப்புகள் செய்வினையாலையா இல்ல கடவுளால ஏற்கனவே எழுதப்பட்டதா? இந்த கேள்விக்கு யாரால பதில் சொல்ல முடியும்? எனக்கு ரத்தச்சோறு வேணும். குடே குடே அக்கா அக்கா குடே குடே ரத்தச்சோறு குடே குட்ரா டேய் ஏய் ஏய் ரத்தச்சோறு குட்ரா ஏய் அக்கா அக்கா ஏய் ரத்தச்சோறு குட்ரா அக்கா அக்கா குட்ரா ரத்தச்சோறு குட்ரா அக்கா அக்கா டேய் குட்ரா ரத்தச்சோறு குட்ரா டேய் ஏய் தரடா விட்றா டேய் ஏய் ஏய் குட்ரா ஏய் ரத்தச்சோறு குட்ரா ஏய் ஏய் ரத்தச்சோறு குட்ரா ஏய் 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 மூர்த்தி மாமா மூர்த்தி மாமா மூர்த்தி மாமா என்னாச்சு? நீ ஏன் இங்க வந்த? பசியில கத்துறாருன்னு சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தேன். சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போ போமா. ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி தன் குடும்பத்தை சுத்தி இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சிவகாமி சந்தேகப்பட்டா. அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி செல்லதுரை மர்மமான முறையில இறந்து போனார். இந்த மாதிரியான விடை தெரியாத கேள்விகள் சிவகாமி மனசுலயும் ஓடிக்கிட்டு இருந்தது. தான் மருமகளா போன செல்லதுரை குடும்பத்துல மூர்த்தி மாமா எப்படி பைத்தியமானார்? வீடு முழுக்க குங்குமம் தடவிய எலுமிச்சை பழம் எப்படி சதறி கடந்தன? என்ன சிவகாமி இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. பொய் சொல்லாத, சொல்லு, என்னமாச்சு? நான் இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டு வந்த நேரம் தான் சரியில்லைன்னு நினைக்கிறாங்க.
என் ராசியாலதான் எல்லாமே கெட்டதா நடக்குதுன்னு தோணுது. என்னம்மா பேசுற நீ? ஆமாக்கா, என் நிச்சயம் நடந்தப்பதான் லட்சுமி செத்து போனா. மாமா சித்தியோட நமக்கு இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. மூர்த்தி மாமாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அதோட முடியல, இந்த வீட்டுல நான் காலடி எடுத்து வச்ச அடுத்த நாளே மாமாவும் செத்து போயிட்டாரு. போது சிவகாமி, என்ன மாதிரி படிக்காதவ பேசினாலும் பரவாயில்ல, நீ படிச்சவ. பைத்தியம் மாதிரி எதுவும் ஒண்ணு உளராத. இதையெல்லாம் போய் தம்பிக்கிட்ட சொல்லி வைக்காத. தம்பிக்கு உன் மேல ரொம்ப இஷ்டம். அதனாலதான் உன் படிப்பு முடியட்டும்னு 6 மாசம் காத்திருந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீ இப்படி நினைக்கிறேன்னு தெரிஞ்சா தம்பி மனசு ரொம்ப கஷ்டப்படும். புரிஞ்சுதா? மாமா நம்மளை விட்டு போன துக்கத்துல இருந்து இப்பதான் தேறி வந்திருக்கோம். பூமணி வேற மாசமா இருக்கா. அவளை நாம தான் சந்தோஷமா வச்சுக்கணும். சரியா? ஆமாக்கா, பூமணி எங்க? சொல்ல சொல்ல கேட்காம துணி துவச்சிட்டு இருக்கா. அப்படி இப்படி வேலை செஞ்சாதான் குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும்னு சொல்றா. அது சரிக்கா, ஆனா அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இல்லையா? அவளை போய் கூட்டிட்டு வரலாம் வாங்க. ம். இதே சந்தர்ப்பத்துல சின்னசாமியோட தங்க பூமணி கர்ப்பமானா. இறந்து போன அப்பாவே அவளுக்கு குழந்தையாக பிறக்க போறாருன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அந்த சந்தோஷம் நிலைக்குமா? பூமணி கிட்ட பக்குவமா சொல்லலாம். சூழியம்